ஸோ எல்லா பிரபலங்களையும் கூட நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் உங்களுடைய ரோல் எப்படி இருந்துச்சு? அதனுடைய இந்த கதையோட ஒரு முக்கியமான ஒரு ரோல், அதாவது ஒரு மந்திரவாதி அப்படிங்கிற ஒரு ஆளை மையப்படுத்தி தான் திரைக்கதையை மையப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருந்துச்சு அவங்களுக்கு. பல படங்களில் நான் நிறைய நடிச்சிருக்கேன், அந்த மாதிரி வரல. ஆனால் இந்த படத்தில் வந்து சாரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எடுத்து இந்த ஒரு படம் சீன் வந்து எடுத்துருந்தாங்க. எல்லாம் எடுத்து செட்டப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கேரக்டர் இருக்குது. நல்ல இதுவே உள்ளே கொண்டு வந்து சாருக்கு ரொம்ப பயிற்சி சாருக்கு அவங்களுக்கு வணக்கம். மற்றும் நகிலா மேடம், ஸ்கூல் சுரேஷ் சார், அப்புறம் சார் அதை விட அவங்க கூட ரொம்ப ஜாலியாக தான் இருக்காங்க. இதோட முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த யூடியூப் சோசியல் மீடியாவை மையப்படுத்தி தமிழ் சினிமாவில் பல்வேறு திரைப்படங்கள் வெளிவந்திருந்தாலும் எந்த ஒரு சினிமாவிலுமே சொல்ல முடியாத ஒரு கருத்து, அதாவது எல்லாருமே ஒவ்வொரு ஜானரில் ஒவ்வொரு விஷயத்துல டேரக்டர் அவங்களுடைய கதைகளை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல யூடியூபை மட்டும் மையப்படுத்தினது உங்களுடைய பார்வையில். அது யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ரீல்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்காம ஸோ எப்படியாவது நான் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இளைஞர்கள் எடுத்த இந்த சின்ன சின்ன முயற்சிகள், இது உங்க பார்வையில் இந்த திரைப்படத்துடைய மூலமா கொடுக்கக்கூடிய இந்த மெசேஜ் சொசைட்டிக்கு சக்ஸஸ் அப்படிங்க இது வந்து சக்ஸஸ் தான். யூடியூப் இதுல பல பேர் நிறைய இதுக்குள்ள இனவு நிறைய பேர் இருக்காங்க. நாட்கள் எடுக்கிறாங்க, எல்லாமே நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த படத்தை விட்டு இதுக்கு மேல் செகண்ட் பார்ட் வருது. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு ஆதரவு கொடுத்து செகண்ட் பார்ட் எப்போ வருது அது இனிமேல் தான் சார் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் இந்த திரைப்படத்துடைய யூடியூபர்ஸ் வந்து அழிஞ்சு போகக்கூடாது, அந்த மலையாளத்தை அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க தடுத்து நிறுத்தினேன். ஒன்று உண்மையில இதில் வந்து நம்ம டைரக்டர் ஃபைசல் ராஜ் அவருக்கும் என்னை இந்த சினிமா துறையில் இணைத்த இந்த உச்ச நண்பர் மணிகண்டன் அவருக்கும் நன்றி சொல்லக்கூடிய இந்த இடத்துல நிறைய படங்கள் நீங்க நடிக்கிறீங்க. ஆக்சுவலா எல்லாருமே ஆனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் கலைத்துறைக்கு ரொம்ப பேர் போன ஒரு இடம். அதுலேயும் கலைவாணர் பிளந்து வளர்ந்த இந்த நாகர்கோவில் இருந்து தான் விஜய் ஆண்டனியா இருக்கலாம், மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்திலிருந்து நடிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி வெள்ளித்திரையில இருந்து போயிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி.